ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பச்சை பட்டாணி தோலோடு வாங்கிட்டு நம்ம இதை தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 month இருக்கும். சூப்பராக இருக்கும். அது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெமனும் அப்படி தான். லெமன் ஒரு சில டைம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போயிடும். அந்த லெமனை சுலபமாக எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். லெமன் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயினரில் நிறைய ஜூஸ் எல்லாம் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லா லெமன் ஜூஸும் புழிஞ்சி எடுத்துகிட்டு அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லெமன் ஜூஸோ இல்லை ரைஸோ சிக்கன் செய்யும்போது எதில் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 வீக்கான ஜூஸ், இது எனக்கு 1 month கூட வரும் சம்டைம்ஸு. நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னா கோகோனட் அதே மாதிரி தான். கோகோனட்டும் வாங்கணுன்னா முழு தேங்காய் எப்போவுமே வாங்கணுன்னா ஹாஃப் தான் தேவைப்படும். ஹாஃப் வச்சோன்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி தேங்காய் பொரியலோ சட்னியோ செய்யணுன்னா இந்த ஒரு ஹாஃப் தேங்காய் ஃப்ரீசர் உள்ள போட்டு வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது ஒரு 1/2 hour பிஃபோர் எடுத்திங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்னும் ஹாஃப் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது மீன் குழம்புக்கோ இல்லை எதனா நீங்கள் செய்யணுன்னா அந்த டிஷ்ஷஸ்க்கெலாம் இந்த பேஸ்ட் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடில் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும். இதெல்லாம் நான் 1 வீக்கான எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அப்படி தான். தேவைப்படும் போதெல்லாம் அரைச்சிட்டு உட்காரணுன்ற அவசியமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 week சூப்பராக இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தெரியாது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். ஆனால் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஃப்ரிட்ஜில் பாருங்கள், அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வேலை மிச்சம் இல்லையா? நம்ம தேவைப்படும் போது அதை எடுக்கணும், செய்யணும், தோல் உரிக்கணும், அதை அரைக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.